வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்றும் சமையல். இன்னைக்கு நம்மளோட என்றும் சமையல் சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஃபயர் கிரில் சிக்கன் பண்ண போறோம். ஃபயர் கிரில் சிக்கன் பண்றதுக்கு நம்மளுக்கு சிக்கன் வந்து இந்த மாதிரி 4 பீஸா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதாவது ஒரு முழு சிக்கன் எடுத்து அந்த சிக்கனை வந்து லெக் பீஸ் ரெண்டாவும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிரஸ்ட் பீஸை வந்து ரெண்டா அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 2 சிக்கனை இன்னைக்கு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 kg இருக்கு. அண்ட் மசாலா ஐட்டம்ஸ் என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லி பவுடர். இது வந்து வெறும் சில்லி பவுடர். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூளாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் தூள், பூண்டு. இந்த மாதிரி வந்து முழு பூண்டு தோல் உரிச்சதை எடுத்து வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம், ஒரு 2 எலுமிச்சம்பழம் வந்து இந்த மாதிரி அதோட கொட்டையை எடுத்துட்டு நீங்கள் வந்து சாரை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 2 இன்ச் இஞ்சி, அப்புறம் ஒரு முழு பூண்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதோட மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லி பவுடர் பண்ணது, கரம் மசாலா. இது காரம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதோட காம்பினேஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில், லெமன் ஒரு 3 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன், ஆயில் இது எல்லாமே வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம சிக்கனில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கனில் வந்து இந்த பூண்டை வந்து நம்ம சொருக போகிறோம். ஸோ ஒரு கத்தி, நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த பூண்டை வந்து நீங்கள் உள்ளே வந்து இப்படி சொருகிடலாம். இந்த பூண்டு வந்து நம்ம எதுக்காக சொருகிறோன்னா, நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் உங்களோட அந்த கிரில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி இப்படி இன்செர்ட் பண்ணிடுங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது நல்லா கிரில் ஆகும்போது, வெந்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வரைக்கும் வச்சிங்கன்னா போதும். ஒரு சின்ன ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட் இந்த மாதிரி சொருகிட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்மளோட எல்லா சிக்கன்லேயும் நம்ம பண்ணிடலாம். ஸோ ஒரு நல்ல ஷார்ப்பான கத்தி எடுத்து இந்த சிக்கனில் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கீறி விட்டுருங்க. இது எதுக்காகனா, மசாலா வந்து நல்லா அந்த சிக்கனில் இறங்கும். ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளோட சிக்கனில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து மசாலா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மசாலா வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா வந்து பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த கேப்பில் ஃபஸ்ட்டு தேய்ச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபுல் சிக்கன்லேயும் நம்ம வந்து இந்த மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். இந்த மசாலா நான் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் அளவு சொல்லாமல் இருந்திருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதாவது அந்த காரத்தோட அளவு இருக்குது. சாதாரணமாக வந்து ஒரு ஃபுல் சிக்கன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். எல்லா அளவுமே நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். லைட்டாக அப்பப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து காரம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ஃபுல்லாக வந்து இந்த மசாலா வந்து நம்ம தடவியாச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி நம்மளோட எல்லா சிக்கன்லேயுமே வந்து இந்த மசாலாவை வந்து நம்ம கலந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மசாலா எல்லாமே வந்து நம்மளோட சிக்கனில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு 2 hours to 3 hours வந்து மேரினேட் பண்ணிவிடுங்க. ஸோ குயிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 1.5 hours வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் எடுத்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 hours to 2.5 hours கிட்ட நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வாழை இலை எடுத்துக்க போகிறோம். இந்த வாழை இலையில் நம்ம இந்த இடத்துல மசாலா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை வந்து ரோல் பண்ணி வைக்க போகிறோம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சிக்கனோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி டைட் ஆகிடும். இதே மாதிரி நம்மளோட
எல்லா சிக்கனையுமே வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சிக்கன் எல்லாத்தையுமே ஃபாயிலில் நம்ம ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃபயர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட இந்த ஃபாயில் சுற்றின இந்த சிக்கனை வந்து நம்ம இதில் வந்து வச்சிடலாம். ஸோ நெருப்பு நல்லா எரிஞ்சிச்சு, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கிரில் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா வந்து இந்த கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளோட சுவையான ஃபயர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கிரில் சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் கேள்விகளை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்றும் சமையல்.